அயலியும் இந்திராணியும் பிரிக்க வாயுமா வந்திருக்காங்க. இந்திராணி அயலி கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்து கல்யாண வீட்டுக்கு போட்டு வர சொல்கிறாங்க. அயலி சொல்கிறாங்க, இல்லை நீ வேண்டாம், எனக்கு நகையெல்லாம் வேண்டாம், எனக்கு அதை போட்டுக்கிட்டா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் வேணான்னு சொல்கிறேன், ப்ளீஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. இந்திராணிக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது, ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நகை மேலே அயலி ஆசைப்படலைங்கிறத பார்த்துட்டு உதய பெருமாளுக்கு தான் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே அகிலாண்டேஸ்வரி அயலியை பார்க்குறாங்க. என்ன இப்படி ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நகையை கொடுக்குறாங்க. அயலி அப்போவும் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நீ என்னை வேற யாரோன்னு நினச்சேன்னா நீ வாங்கிக்க வேண்டாம், உன் அம்மாவா நினச்சேன்னா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா அப்படி சைடில் பார்க்குறாங்க அயலி. அவங்க உடனே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி அம்மான்னு வேற சொல்லிட்டாங்க, சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணே அகிலாண்டேஸ்வரி, இரு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு போட்டு விட்டுட்டு, இப்போ பாரு எவ்வளோ லட்சணமாக இருக்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், நீ ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் பொண்ணு வீட்டுக்காரங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்திராணிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம கொடுத்த நகையை போடல, இப்போ வாங்கி போட்டுக்கிட்டாளே அப்படின்னு. அவங்க அயலியை புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு எல்லாம் அகிலாண்டேஸ்வரி அயலிக்கு நகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே பார்த்துட்டு ஒரே பொறாமையாக இருக்குது. ஏற்கனவே ஹர்ட்டான இந்திராவை தூண்டி விட்டு அயலிக்கிட்டேருந்து பிரிக்க பார்ப்பாங்களா? சீரியலில் எதுனாலும் நடக்கலாம். கபிலன் அகிலாண்டேஸ்வரி எப்போ ஷூட் பண்ண போகிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.